12 நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12வது நாள் வந்து கொடுமுடி போய் தீர்த்தம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு மத்தியானத்தில் வந்து கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தோம்னா காலே வைக்க முடியல, சரியான ஓட்டம்தான். ஓட்டப்பந்தயத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவோம். அந்த மாதிரி வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஓட்டத்துலேயும் வந்து சாமின்னா பயங்கர ஆட்டம்தான் போட்டுட்டு வந்தது. எப்பா நம்மளால் காலே வைக்க முடியாது, இவங்களாம் எப்படி தான் சாமி ஆடுறாங்களோ தெரியல, அந்த ஆட்டம் போடுறாங்க. ஐயையோ தண்ணி மட்டும் ஊற்றல அப்படின்னு காலை கொப்பளிச்சிட்டு, இதுலேயே பாதி பேர்த்துக்கு வந்து காலில் வந்து ரொம்பவே வந்து கொப்பளிச்சு போச்சு. இந்த பங்குனி மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே தீர்த்தம் கலசம்னு சொல்லிட்டு சுற்ற வேண்டியதாக கோவிலாக. சாமி நமக்கு தரிசனம் தருதோ இல்லையோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தீர்த்த கலசத்தை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போனதை விடவே வந்து இப்போ வந்து அதிகமான கலசம் தான் வந்துருந்துச்சு. நல்லாவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். ஆனால் என்ன வெயிலில் போயிட்டு, அதுதான் எங்களோட ரொம்ப பெரிய தப்பு, கால் வைக்க முடியல. ஐயோ குழந்தைங்கள தூக்கிட்டு வந்தவங்களாம் ரொம்பவே வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுலேயும் பாதி பேர்த்துக்கு வந்து காலில் வந்து கொப்பளிச்சு போயிடுச்சு. இது 1 மணிக்கெல்லாம் எப்படி தான் நடந்து வர்றது, எல்லாமே வந்து ஐயோ அம்மா அப்படின்ட்டு தான் ஓடிட்டுருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் வந்து அவங்க ஆட்டம் போடுறத வந்து நிறுத்தவே இல்லை. ஆட்டமான ஆட்டம் தான் போட்டுட்ருந்தாங்க. நீங்களாம் எங்கேயோ ஆடிட்டுருங்க, நாங்கள் ஓட்டம்தான், இவங்க ஆட வேண்டியதான், நாங்கள் ஓட வேண்டியதான். ஐயையோ பயங்கரம். அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் வந்து சாமிக்கு தீர்த்த விட்டுட்டு லாஸ்ட்டே ஒரு ஆட்டத்தை போட்டு முடிச்சாச்சு.